ஒரே நாளில் 2K சப்ஸ்கிரைபர் வரக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல நினைச்சேன். ஸோ ஹே குடீஸ், திஸ் இஸ் அஸ்வின். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அஸ்வின் அன்ஃபில்டர்ட். 2K சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன் டே. எனக்கு நேற்று ஒரு கால் வந்துச்சு. என்னோட வீடியோ பார்த்துட்டு சொன்னாங்க, பரவாயில்ல 1 வீக் தான் ஆச்சு நீங்கள் யூடியூப் ஆரம்பிச்சு, அதுக்குள்ள நீங்கள் வந்து 5K வியூஸை தாண்டி போயிட்டு இருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன் சொன்னாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா யூடியூப் ஆரம்பிச்சு ஒரு வாரம் தான் அதுக்குள்ள ஃபேன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது சொல்லிடுறேன். நீங்கள் போடுற எல்லா வீடியோவையும் யூடியூப் எல்லாத்தையும் காட்டாது, அதில் குறிப்பிட்ட செட் ஆஃப் ஸ்மால் ஆடியன்ஸ் கிட்ட மட்டும் தான் காட்டும். அவங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, லைக் பண்ணுறாங்களா, கமெண்ட் பண்ணுறாங்களா, ஷேர் பண்ணுறாங்களான்னு பார்த்து அவங்க ரியாக்ஷனை பேஸ் பண்ணி தான் அது அடுத்த செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு புஷ் பண்ணும். சப்போஸ் இந்த சின்ன செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து சரியாக ரியாக்ட் பண்ணலை அப்படின்னா உங்களை அது புஷ் பண்ணுறது நிப்பாட்டிடும், உங்கள் வீடியோட வியூஸ் கம்மியாயிரும், ரீச் கம்மியாயிரும். ஸோ உங்கள் வீடியோ அப்படியே டெட் வீடியோ ஆயிரும். ஸோ இதுதான் யூடியூபோட அல்காரிதம் பண்ணும். ஸோ இப்போது புதுசாக யூடியூப் ஆரம்பிக்கிற யூடியூபர்ஸ் எல்லாமே பண்ணுற முக்கியமான தப்பு என்னென்னா, வீடியோ அப்லோட் பண்ண உடனே அந்த லிங்க்கை எடுத்துகிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஏன்னா யூடியூப் ஆல்ரெடி உங்கள் வீடியோவை அதோட குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அது வந்து புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா யாரெல்லாம் அது ரிலேட்டடான வீடியோ பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை ஆட்டோமேட்டிக்காக புஷ் பண்ணும். நம்ம அதை பிளாக் பண்ணி நமக்கு தெரிஞ்ச ஆளுக்கெல்லாம் சென்ட் பண்ணுவோம். அவங்க சப்போஸ் நம்ம வீடியோவை பார்ப்பாங்க, பார்க்காம போவாங்க. சப்போஸ் அவங்க பார்க்காம விட்டுட்டாங்கன்னா யூடியூப் யார் ஃபஸ்ட்டாக பார்க்குறாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் உங்கள் வீடியோ புஷ் பண்ணும். சப்போஸ் நீங்கள் அனுப்புகிற குரூப்லையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ யாரும் பார்க்காம விட்டுட்டாங்க, பார்த்த உடனே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒருவேளை உங்கள் கண்டென்ட் வந்து நல்லா இல்லையோ பிடிக்கலன்னு நினச்சி அதை புஷ் பண்ணுறது நிப்பாட்டிடும். ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதெல்லாம் யூடியூப் பார்க்காது. இதை எத்தனை பேர் பார்க்குறாங்களா இல்லையா, அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அது வந்து புஷ் பண்ணும். எஃபோர்ட் போட்டு பண்ணுற வீடியோ எதுவுமே வந்து சரியாக போகாது. சும்மா ஒருத்தங்க நான் வந்து எந்திரிச்சேன், குளிச்சேன், வேலைக்கு போனேன், வந்தேன், காய் வெட்டினேன் அப்படிலாம் போடுவாங்க. அதெல்லாம் வந்து நிறைய ரீச் இருக்கும். ஸோ அதில் ரீசனே இதுதான். உங்கள் வீடியோ யூடியூப்பில் ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதை எதுவும் பண்ணாமல் யூடியூப்பை அதோட வேலையை பார்க்க விட்டாலே போதும். அது கண்டென்ட் நல்லா இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட புஷ் பண்ணி உங்கள் கண்டென்ட் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா வைரலாக கூட ஆக சான்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்னோட சேனல் எடுத்துக்கலாம். என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா போன வாரம் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அது வியூஸ் போயிட்டே இருக்குது, 2K வியூஸை தாண்டி போய்கிட்டு இருக்குது. அதே நான் ரீசெண்டாக போட்ட ஒரு பெரிய வீடியோ பார்த்தீங்கன்னா 40 வியூஸை தாண்டவே இல்லை. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த இடத்துல அல்காரிதம் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஏன் கன்ஃபியூஸ் ஆச்சு, எதனால இப்படி நடந்தது அப்படின்ற விஷயத்தை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் முன்னாடி சொன்ன இல்லையா ஒருத்தங்க எனக்கு கால் பண்ணாங்கன்னு, அந்த விஷயத்துக்கு நம்ம வருவோம். ஸோ அவங்க சொன்ன விஷயமே என்னென்னா, வீடியோஸ் இப்போ நல்லா போயிட்டு இருக்கு, ஆனால் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்காங்க, நாங்கள் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸை கொடுக்குறோம் அப்படின்னாங்க. நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற டெய்லி ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சப்ஸ்கிரைபர்ஸை கொடுக்குறீங்களா எப்படி அப்படின்னு நான் கேட்டேன். சார் எங்ககிட்ட பிளான்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் வந்து 199 பே பண்ணிங்கன்னா ஒரு 2K சப்ஸ்கிரைபர்ஸ் இமீடியட் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அப்பவே தெரியும் இது ஸ்கேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, பட் சொல்லி இருந்தாலும் பரவாயில்ல கண்டென்ட் யூஸ் ஆகுமே சொல்லிட்டு நானும் ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இதை பார்த்தா ஸ்கேமர் தெரியுது எப்படி நான் உங்களுக்கு நம்புறதுன்னு கேட்டேன். நீங்கள் வேணா டெமோ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 rupees அனுப்புங்க, 300 சப்ஸ்கிரைபர்ஸ் இமீடியட்டாக கொடுக்குறோம் அப்படின்னாங்க. நானும் சரிங்க 50 rupees நான் பே பண்ணேன். பே பண்ண உடனே 300 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1/2 hour கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி உங்களுக்கு 199 பேக் போட்டிருக்கோம், நீங்கள் 50 தான் கட்டியிருக்கீங்க, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு 300 தான் வந்திருக்கு, ஸோ இன்னும் நீங்கள் ஒரு 149 பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2K வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சரி ஓகே எது வரைக்கும் போகுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன்னா 149 பே பண்ணேன். பே பண்ணோம்னா 2K சப்ஸ்கிரைபர்ஸ் இமீடியட்டாக வந்துருச்சு. ஆனால் இது ஹாப்பி நியூஸ் இல்லை. தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி ஸ்கேமில் விழுந்துடாதீங்க. முதல்ல இந்த சப்ஸ்கிரிப்ஷன் நான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா. இப்போ சப்போஸ் உங்கள் சேனலில் நீங்கள் பே பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸை வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போகிற ஃபஸ்ட்டு வீடியோவை நான் சொன்ன மாதிரி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் முதல்ல காட்டும். எனக்கு வந்து இந்த 2K சப்ஸ்கிரைபர்ஸ் மொத்தமாகவே பாட்டு தான். ஸோ இந்த சப்ஸ்கிரைபர்னால நமக்கு எந்த யூஸும் கிடையாது. அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வீடியோ பார்க்காது, லைக் பண்ணாது, கமெண்ட் பண்ணாது, ஷேர் பண்ணாது. ஸோ அதனால வீடியோ போட்டாலும் ஃபஸ்ட்டு யூடியூப் உங்கள் சப்ஸ்கிரைபர் கிட்ட காட்டும், அவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, உங்கள் வீடியோவை அது அடுத்ததுக்கு புஷ் பண்ணாது. ஸோ உங்களோட வீடியோ டேட் ஆகுது மட்டும் இல்லாமல் நாளாக உங்கள் சேனலே டேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிறனால ஒன்றும் பெரிய யூஸெல்லாம் கிடையாது. அது எல்லாமே பாட்டுன்றனால மேக்ஸிமம் அது 3-4 டேஸில் வந்து போயிடும். நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கூட என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ஸ் கம்மியாகிட்டு தான் இருக்கும். என்கிட்ட ரியலாக எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் அது மட்டும் தான் இருப்பாங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து வியூஸ் அதிகமாக இருக்கும். சேனலுக்குள்ளே போனதாக போயிட்டீங்க, அப்படியே சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட்ஸ்லாம் பண்ணி விடுங்க. ஆனால் புதுசாக யூடியூப் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் கம்மியாக சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி நிறைய பேர் கால் பண்ணிட்டு ஸ்கேம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த ஸ்கேம் வந்து எனக்கு 50 ஆரம்பிச்சது, நான் 149 எனக்கு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு ஸ்கேம்னு முன்னாடி தெரியும். ஆனால் நிறைய பேர் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைக்ஸுக்காகவும் சப்ஸ்கிரைபருக்காகவும் இது வந்து 10,000 50,000 போய்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு யாரும் பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. நீங்கள் பணத்தை கொடுத்து நீங்கள் சப்ஸ்கிரைபர் வாங்கினாலும் அதனால உங்களுக்கு எந்த யூஸுமே கிடையாது. வித்தின் 3-4 டேஸில் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே காணாமல் போயிடுவாங்க. ஸோ புதுசாக வந்திருக்க யூடியூபர்ஸுக்கும் கம்மியாக சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கவங்களுக்கு நான் சொல்கிறது இதுதான், சப்ஸ்கிரைபருக்காக காசு கொடுத்து எதுவும் பண்ணிடாதீங்க. இது வந்து ஸ்கேமு. இது வந்து நீங்கள் உங்கள் சேனலும் பிளாக் ஆகி ரெட் ஃபிளாக் ஆகிரும். அந்த சேனலில் உங்களுக்கு எந்த யூஸும் இல்லை, உங்கள் காசு வேஸ்ட் ஆகிரும். ஸோ ஒரே நாளில் 2K சப்ஸ்கிரைபர் வரக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு நம்ம போகிற கண்டென்ட் நல்லா இருக்கணும், நம்ம பொறுமையாக க்ரோ ஆகும், ஒன்றும் அவசரம் இல்லை. நல்ல கண்டென்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணாலே போதும், அதோட ஆடியன்ஸ் அது அதுவே தெரியும். சப்போஸ் உங்கள் கண்டென்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அது புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும், உங்கள் சேனல் ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகும். யாரும் காசு கொடுத்து சப்ஸ்கிரைபர்ஸோ லைக்ஸோ வாங்காதீங்க. அது வந்து யூடியூபை க்ரோ பண்ணுறதுக்கான சரியான வழி கிடையாது. யாரும் பாட்டை வந்து காசு கொடுத்து வாங்காதீங்க. ஸோ இதைத்தான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.